அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இப்போது பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பாக்கியஸ்தானமான 9இல் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17, 22, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு செய்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, தன்னலம் கருதாமல் எதிலும் பொது நலத்துடனும் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த வீண் பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மன குழப்பங்கள் எல்லாம் விலகி கணவன் மனைவியிடையே வெற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18, 19, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, மற்றவர்கள் ரசிக்கும்படி பேசும் திறன் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால எதிலும் தைரியத்தோடு துணிவோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 7இல் சனி சஞ்சரிப்பதனால முடிஞ்ச வரைக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசினியர்கள், நம்பியவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு 6இல் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயானவர் 10இல் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதனால நல்ல சூழ்நிலையானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது.
முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் முன்னேற்றமான பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17, 18, 22, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது ஒரு நல்ல சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். சிம்ம ராசினர்களே, எதிலும் வெகுளித்தனத்துடனும் அனைவரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய குணம் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால சற்று முன்கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. தொழில் ரீதியாக பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். கேதுவானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதனால நிதானத்தினை கடைபிடித்தால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையானது இருப்பதனால விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்களை எளிதில் அடைய முடியும். தொழிலில் நல்ல சூழ்நிலையானது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக நண்பர்களிடம் பழகின்ற பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17, 20, 21, 23 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்ல சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வது ஒரு முன்னேற்றமான பலனை உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசினர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மற்றவரிடம் அன்பாக பழகும் குணம் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பதாலும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதாலும் தொழில் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குருவானவர் 3ஆம் வீட்டில் இருப்பதனால பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது நீங்கள் முருக வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17, 18, 19, 22, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, வசீகரமான உடலமைப்புடன் பேச்சு திறமையால் அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் 3இல் சனியும் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதனால தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து மன நிம்மதியும் பூரிப்பும் உண்டாகும்.
எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17, 18, 19, 20, 21 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது முருக வழிபாடு செய்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குருவானவர் ஜென்ம ராசியிலும் 2 சனியும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன், 4 புதன், 6 செவ்வாய் சஞ்சரிப்பதனால எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலானது உங்களுக்கு ஏற்படும். எந்தவித நெருக்கடியும் சமாளித்து முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் கூட படிப்படியாக குறைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் வேலையாட்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு தக்க ஊதியமும் எதிர்பாராத தனச்சேர்க்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். தனுசு ராசினியர்களே, தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதில் வல்லவராகவும் மற்றவரிடம் அன்பாக பழகும் குணம் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு 7ரை சனியில் ஜென்மசனி நடைபெற்றாலும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. எடுக்கிற முயற்சியில ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெற்று முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தேவையில்லாத மன குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால புதிய முயற்சிகளை சிறிது காலம் தள்ளி வைப்பது தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் வகையில் கூட தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படுவதற்கான சூழலானது உண்டாகும். முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 17ஆம் தேதி பகல் 11:30 முதல் 18, 19 பகல் 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால அந்த நாட்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21, 22, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு செய்வது, துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக கூட சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டாகும். மகர ராசினியர்களே, சாமர்த்தியமாக பேசி பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியானாலும் நெருங்கியவரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான காலமாகும். தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். வேலை பளு சற்று அதிகரிப்பதற்கான சூழலானது உண்டாகும். முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும். பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என பார்க்கின்ற பொழுது 19ஆம் தேதி
பகல் 11 மணி முதல் 20:21 பகல் 10:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். கும்ப ராசி நேயர்களே, தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய யோகங்களானது உண்டு. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். எடுக்கிற முயற்சியில் வெற்றிகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி, கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. மேல அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையால் தொழிலில் ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18, 19, 20 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 21 காலை 10:30 மேல் 22, 23 பகல் 11:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால சற்று கவனத்தோடு இந்த நாட்களில் இருப்பது மிக மிக நல்லது. எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு என பார்க்கின்ற பொழுது விஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, மற்றவருடைய கஷ்ட நஷ்டங்களை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களாக எடுத்துக்கொண்டு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேதுவும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சஞ்சரிப்பதனால பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரனவர் 10இல் சஞ்சரிப்பதனால நவீனகரமான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதனால உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கூட உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இவ்வாரம் இருப்பதனால பேச்சை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. 23ஆம் தேதி பகல் 11:30 மேல் 24, 25 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால நீங்கள் இந்த நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ராகு கேது பயிற்சியை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரவணபவ யூடியூப் சேனலில் பாருங்கள். இதே சேனலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி எல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.